ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நாகராஜன் சாது அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. காமத்தினால் கடவுளை அடைய முடியும். ஸோ காமத்தை ஒரு அருவருப்பான விஷயம் மாதிரி பேசுகிறாங்க. காமத்தை பற்றி பேசிய ஓஷோவை ஒரு செக்ஸ் சாமியார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சித்தர்கள் எல்லோருமே காமத்தினால தான் கடவுளை அடைந்தார்கள். கோயிலில் பாருங்கள், ஒரு ஆங்கில படத்தில் பார்க்க முடியாத அளவிற்கு காமத்தில் வெவ்வேறு போஸ்டர்ஸில் காமத்தில் ஈடுபடுறதுலும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு ஓஷோடைய அதாவது காமத்தை பற்றி அவர் கம்மியாக தான் சொன்னார். ஓஷோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கனாலே நீங்கள் ஒரு உச்சமான நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் ஓஷோ ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆண் பெண் காமத்தில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய சுவாசத்தை ஒரு செகண்டில் கடவுளை வணங்கும் பொழுது இருக்கிற சுவாசமாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம்! அதே மாதிரி ஒரு பதற்றம், ஒரு கோபம் ஒருத்தர் மேலே வருதுன்னா அப்போ நம்மளுடைய சுவாசம் ஒரு மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், தியானம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், கடவுளை வணங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னை ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா அந்த நேரம் டக்குன்னு நான் அமைதியாக இருக்கும்போது இருந்த சுவாசத்தை ஞாபகம் வச்சு அதை இங்கே போட்டேன்னா ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, இதில் இப்படி காமத்தினால் கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? காமம் கடவுளை அடையிற வழியாக இருந்தால் இந்து மதத்தில் காமத்தின் கடவுளாகிய மன்மதனை சிவபெருமான் ஏன் இருக்கிறார்? காமத்தக்னீஸ்வரன்னே அவருக்கு பேர் இருக்குது. எல்லா மதத்திலும் விபச்சாரம் அப்படிங்கிறத ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருப்பாங்க. கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதத்தில். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரிய விரதம் தான் கடவுளை அடையும் வழியாகவே சொல்லப்பட்டிருக்கும். இந்து மதத்தில் உள்ள அனைத்து பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள், பண்டிகைகளில் விரதம் இருப்பாங்க. ஆனால் பிரம்மச்சரிய விரதம் அதில் சொல்லாமலே புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு விஷயம். சபரிமலைக்கு போகும்போது 40 நாள் விரதம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே பட்டினி கூட கிடக்கலை. சுத்த சைவ உணவு, வீட்டில் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்றாங்க, தரையில் படுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் பிரம்மச்சரிய விரதம். மனைவியோட காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, எந்த பெண்ணையும் பார்க்கக்கூட மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கடுமையாக பிரம்மச்சரிய விரதம் இந்து மதத்தில் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க? காமத்தினால் கடவுளை அடைய முடியும் அப்படின்னா. ஸோ ஒரு கோயிலில் ஆபாச சிலைகள் இருக்கிறதுனால எல்லாருமே அப்படி தான். அது ஏன் இருக்குதுன்னு தெரியாது யாருக்கும். அதனால் அவங்க காமத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு வழிபடக்கூடிய இடத்தில். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக சர்ச்சுக்கு ஒரு சில சர்ச்சில் இயேசு சிலை, மாதா சிலை இருக்கும். பட்டு பெந்தகோஸ்து இது மாதிரி நிறைய சர்ச்சில் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அவங்க பைபிளில் இருக்கிறத படிப்பாங்க, பாடுவாங்க, அவ்வளோதான். அந்த இடத்தில் காமத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சில விஷயங்களை நாங்கள் வச்சுருக்குறோன்னு சொல்லுவாங்களா யாராவது? அல்லது முஸ்லீம்கள் சொல்லுவாங்களா? ஆனால் இந்துக்கள் இல்லையா, அது எல்லாத்தையும் விட இந்து கோயிலுக்கு நீங்கள் போகிறதே சாமி கும்பிட தான். அங்கே யாரும் எதுவும் நம்ம படிக்க போகிறதெல்லாம் கிடையாது. யாரும் நமக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறதும் கிடையாது. சாமின்னு எதை நம்புகிறோமோ அதை பார்க்க தான் போகிறோம். அந்த மாதிரி இடத்துல போய் காமத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கான சிலை வைப்பாங்களா? அங்கே அவச சிலை இருக்குது.
எல்லா கோயிலும் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப சில கோயில்களில், பெரிய பெரிய பழைய கோயில்களில் இருக்கும், எல்லா கோயில்கள்லையும் இருக்காது. அப்படி இருந்தால் எல்லா கோயிலில் வைக்கணும். ஸோ அது ஏன் அதில் இருக்குது அப்படிங்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரியல. அதை நம்ம சொல்கிறோம். சரி, இப்போவே அதை சொல்லிகிட்டே ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா, இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும்போது காமம்னா என்னென்னே யாருக்குமே தெரியாது. அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகும்பொழுது, நரகம் ஆகிறதுக்கு காரணமே மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்குள்ளே காம எண்ணம் வர்றது தான். இதை சொல்கிறதுக்கு தான் இறுதியில் கடவுள் வரார். அவரை தான் சிவன், அல்லா, பரமபிதான்றோம் கடவுள் ஒருவரே. அவருடைய வேலையே என்ன? நெற்றிக்கண்ணை திறந்த மன்மதனை எரித்ததாக கதை சொல்லப்பட்டிருக்கல, அது கற்பனை கதை தான். ஆனால் அதில் அவருடைய தொழில் வெளிப்பட்டிருக்குது, காமத்தை அழிப்பது அப்படிங்கிறது. கீதையில் 4 அத்தியாயம், அது மொத்தமே 18 அத்தியாயம் தான், அதில் 4 அத்தியாயம் காமம் மிகப்பெரிய எதிரின்றதை பற்றியே சொல்லப்பட்டிருக்கும். எதை வைத்து, காமத்தை வைத்து கடவுளை அடையிறதுன்னு சொல்கிறது. யோசிச்சு பாருங்கள். சரி, இந்து மதத்துக்கு சம்மதமில்லாத ஒரு மார்க்கம் சந்நியாச மார்க்கம். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் அவர் சும்மா இரு அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறார். அந்த சன்னியாசிகள் எங்கே காமத்தின் மூலமாக அடையிறாங்க? சின்ன வயசுலேயே சன்னியாசத்துக்கு போயிடுவாங்க, அல்லது பொண்டாட்டியை விட்டு சன்னியாசத்துக்கு போயிடுவாங்க. மெயினாக காமம் தொல்லை தாங்காமல் தான் விட்டுட்டு போகிறதே. ஸோ அப்போ ஃபாலோ பண்ணுறது ஒன்றாகவும் போதிக்கிறது வேறொன்றாகவும் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். ஓஷோ காமத்தை பற்றி பேசினார்னா, அவர் காமத்தில் விழுந்து கிடக்கிறாரு, காமத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் ஆன்மீக குருன்ற போர்வையில் வந்ததுனால அதையும் இதையும் லிங்க் பண்ணி சொன்னார். அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அதனால் சொன்னார். அதை பிடிச்சிக்கிட்டு அதை வைத்தே காமத்தை அடையலாம், சரி கடவுளை அடையலாம் அப்படிங்கிறது அறியாமையின் உச்சம். அப்படி இருந்தால் எதுக்கு சாமியார்களை கொஞ்சம் பாலியல் சீண்டல் இருந்தாலே மக்கள் அப்படி எதிர்க்கிறாங்க? மக்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலையே, தானாகவே அவர்களுக்கு தெரியுது. ஆனால் காமத்திற்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? ஆச்சா, காமத்தினாலும் கடவுளை அடைய முடியாது. ராமாயணம், மகாபாரதம், கீதை, குரான், பைபிள் இதெல்லாம் படிக்கிறதுனாலையும் கடவுளை அடைய முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் உருவாக்குனது மனிதர்கள். தியானம் பண்ணுறதுனாலையும் கடவுளை அடைய முடியாது. அப்போ எப்போ தான் அடைய முடியும்? என்னை 100 வருடம் முன்பு உங்களால் பார்த்துருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அப்போ நான் வேறு ஒரு உடம்புல இருந்திருப்பேன். பட் இந்த உடம்பில் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது இல்லையா? ஏன்னா நான் பிறந்தால் தானே நீங்கள் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் கடவுளும் பிறந்தால் தான் பார்க்க முடியும். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தலைகீழாக நின்னாலும் அவரை பார்க்க முடியாது. என்ன ஒரு மனிதனோடு ஒப்பிட்டு சொல்கிறோமே, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோமே அப்படின்னு தோணும். உண்மையிலே ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் இது. கடவுள் எப்போவுமே இந்த பூமியில் இருக்கிறது கிடையாது. அதுக்கான ஆதாரம் தான் எல்லா மதங்கள்லையுமே கடவுள் வருவார், இறுதியில் வருவார், இறுதியில் வருவார் அப்படின்னா இப்போ இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் போய் கடவுளை பார்க்குறீங்கன்னா அவர் எதுக்கு இங்கே வரணும்? வருவார் போட்டிருக்குல்ல, கல்கி பகவான் வருவார், இயேசுவின் 2ஆம் வருகை வருவார்னு இருக்குது இல்லை? அதர்மம் தலைவிரித்து ஆடும் பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வருவேன்னு ஏன் வருவேன்னு கூட சொல்லியிருக்கிறார் இல்லை? அப்போ அங்கே அதர்மம்னு சொல்லப்பட்டது எது? மகாபாரதத்தில் மிகப்பெரிய அதர்மம் விஷயம் எது? திரௌபதியுடைய துகில் உரியப்படுறது தான் அங்கே மிகப்பெரிய அதர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலுமே ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி மனசால் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்கிறார். ஸோ காமத்தை எதிர்த்து தான் எல்லா மதமும் குரல் கொடுக்குது. ஸோ கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களாக நாம் நினைக்கிறது கோயில் பூசாரி, மத குருமார்கள், மத போதகர்கள், கன்னியாஸ்திரிகள், பாதிரியார்கள். இவங்க ஸ்லைட்டாக காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டாலே மக்கள் எவ்வளோ கொந்தளிக்கிறாங்க. கடவுளுக்கு நெருக்கத்தில் இருக்கிறவங்களே காமத்தில் விழக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ கடவுள் காமத்தின் மூலமாக கடவுளை அடைய முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உண்மையில் கடவுள் வருவதே
காமத்தை வெல்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்குறார் தெரியுமா? உடம்புன்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான், உடல்னு உங்களை நம்புறதுனால தான், பிறரையும் உடலாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு காமம் வருது. அது ஆண் பெண் இடையில் வர காமமாக இருந்தாலும் சரி, ஓரினச்சேர்க்கையாக இருந்தாலும் சரி, உடலை பார்த்து தானே வருது எப்படி பார்த்தாலுமே. ஆனால் சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அவ்வளோ பரிசுத்தமாக தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அத்தனை குழந்தையும் பிறந்துச்சு. அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். அதோடைய நினைவு தான் பைபிளில் இயேசுவும் காமம் இல்லாமல் பிறந்ததாக காட்டப்பட்டிருக்குது. அப்போ எவ்வளோ மகிமை கொடுக்குறாங்க பாருங்க. காமம் இல்லைன்னா புனித மேரின்றாங்க. காமம் இல்லாமல் இயேசுவை ஏன்றெடுத்ததுனால அவங்கள புனித மேரின்றாங்க. அங்கே புனிதர்கள்ன்ற அந்த பட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருந்த உலகம், அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க சொர்க்கத்தில். எப்படி காமம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அவங்க உடலை பார்க்கலை, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வுலேருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்து பழகினாங்க. உடலின் பக்கமே அவங்க கவனம் போகாது. உடல் இருக்குன்னு தெரியும், ஆனால் அது ஒரு இப்போ எல்லோரும் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்கன்னு தெரியும். அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்ருக்குறோம், முகத்தை தானே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சொர்க்கத்தில் இந்த உடம்பு ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ், ஆனால் உள்ளே இருக்கிறது ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் பண்ணுதுன்னு அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் தான் அவங்களுடைய கவனம் இருந்துச்சு. அப்போ சதா ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி, ஆனந்தம். 2500 வருடம் அப்படி இருப்போம். அளவற்ற செல்வம் இருக்கும், வர்ஷிக்கிறமெல்லாம் இருக்கும். ராஜா பணக்காரங்க அதை கொஞ்சம் கீழே இப்படியெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமப்படுறது அல்லது நான் பெரிய ஆள்னு நினைக்கிறது எதுவுமே இருக்குது. ஏன்? பணக்காரனுடைய ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, ஏழையின் ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் அங்கே அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எதிர்க்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. காமம், கற்பழிப்பு, கலத்தொடர்பு எதுவும் கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி தான். மனைவி, கணவன் இவர்களுக்குள்ளேயே காமம் இருக்காது. இந்து தெய்வங்கள் கருவறையில் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்ருக்குறாங்க. தூய்மையான இல்லற மார்க்கம். எங்கே போனாங்க? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழிச்சு அவங்களே காமத்தில் விழறாங்க. அப்போ கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் காமத்துடைய குழந்தை குட்டிங்க. அது வந்துடுச்சு. இதெல்லாம் மனிதனுடைய புத்தியை மயக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியல. நிறைய பாவம் செய்கிறாங்க, தவறான முடிவு எடுக்கிறாங்க. இதனால் பாவம் மேலே பாவம் செய்கிறதுனால அதற்கான தண்டனை தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த தேவதை அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இறைவன் வரார். ஏன்னா இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. எந்த மதத்தின் கதையை பாருங்கள், பைபிள் என்ன கதை? சொர்க்கத்தை விட்டு துரத்திட்டார் கடவுள், மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும். ராமாயணத்தில் ராஜ்யத்தை விட்டு துரத்துறாங்க ராமர் சீதையை, திரும்ப அவங்க ராஜ்யத்தை அடையிறாங்க. மகாபாரதமும் அதான் கதை. ஸோ எல்லா மதமும் ஒரே கதை. நன்றாக இருந்த நாம் அனைத்தையும் இழந்தும் மீண்டும் அடையணும். அடையிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இறைவனுடைய வழிப்படி நடக்கிறாங்க. எல்லாத்துலேயும் அதான் காட்டுறாங்க. ஒரே கதை தான் எல்லா மதத்துலேயுமே. அப்போ இறைவனுடைய வழி என்ன சொல்கிறாரு? நீங்கள் உடம்புன்னு நினச்சி இவ்வளோ பாவம் பண்ணிட்டீங்க குழந்தைங்களே, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் அப்பாவாகிய என்ன நினைவு பண்ணுங்க. நானும் ஒரு ஆத்மா தான் உங்களை மாதிரி, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே தான் இருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரீங்க, நான் வரல. கடைசின்னு ஒரு வருடம் வருவதற்கு காரணம் இந்த ஞானம் என்கிட்ட மட்டும்தானே இருக்குது. உங்களை மீண்டும் தேவதை ஆக்குற ஞானம். அதுக்கு தூய்மை ஆகணும். தூய்மை ஆகிறதுக்கு உடல் உணர்வை மறக்கணும். அதுக்கு ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவையே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்ம உணர்வில் நிலை பெறுவதற்கு என்ன தேவை, என்ன தவறுனால மீண்டும் மீண்டும் தேக உணர்வில் வர்றீங்க அப்படிங்கிறத தினம் தினம் கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து அதைத்தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்.
இப்போ இறைவனை நினைக்க நினைக்க உடல்ன்றதையே மறப்பீங்க. மறந்துட்டீங்களான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அந்த காமம், கோபம் இதில் இருந்தெல்லாம் புத்தி விலகும். வெளி உலகத்து விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். இறைவனை மட்டுமே மனக்கண்ணால் பார்க்கணும். இறைவன் சொல்வதை மட்டுமே சதா மனதுக்குள் அசைப்போட்டு அதன்படி மட்டுமே நடப்பதால் மட்டுமே உங்களால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழிக்க முடியும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாத பரிசுத்தமான நிலையை அடைய முடியும். அப்படி அடைந்தால்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். இயேசுவும் இதை சொல்கிறார். குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்திற்கு யாரும் போக முடியாதுன்றார். இதே பூமி சொர்க்கமாக இருந்துச்சுன்றது நாகராஜ் சாது அவர்களுக்கு தெரியாது, அறியாமை. அது அவருடைய தப்பு கிடையாது. ஏன்னா பெரும்பான்மையான இந்துக்கள் அப்படித்தானே. ஒரு பக்கம் சொர்க்கம், வைகுண்ட வாசல், சொர்க்கவாசல் திறப்பழாக்கு போய் கண்ணு முழிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கடவுளோட கலக்கணும், ஜோதியாக கலக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கணும்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ கடவுள் வந்து சொல்கிறதுனால தான் நமக்கும் தெரியும். இல்லாட்டின்னா நாகராஜ் சாது அவர்கள் சொல்கிறது எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு கமெண்ட்டு போடுற ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தராக தான் நாங்களும் இருந்திருப்போம். அப்படித்தான் இருந்தோம். அதனால தான் கருணை வந்து இதை பார்த்து ஒருத்தர் மாறக்கூடாதா அப்படின்னு நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஆனால் காமத்தை வைத்து கடவுளை அடைய முடியும்னு அவர் சொன்னது ரைட்டு. ஆனால் அவர் வேறு அர்த்தத்தில் சொல்கிறார். அந்த அர்த்தத்தில் ரைட்டு கிடையாது. எப்படி அப்படின்னா, காமம்னா என்னென்னு தெரியாத ஒரு நிலையை நாம் அடையணும். இப்போ கலியுகத்தில் எல்லாம் குழந்தைங்க உட்பட எல்லாம் காமத்தில் மூழ்கி இருக்குங்க. 13 வயசு பொண்ணு, 8வது படிக்கிற பொண்ணு 2 பேரோட அட் அ டைமில் தொடர்பில் இருந்து அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு சண்டை போட்டு கடுப்பாய் அந்த பொண்ணு தூக்க மாத்திரையை கொடுத்து நல்லா தூங்கினவுடனே செம்ம அடி, லவரோடு சேர்ந்து அடித்தே கொன்று இருக்கிறான். இப்போத்தைய நியூஸ் அது. உலகம் எப்படி மூழ்கி கிடக்குது காமத்தில்னு பாருங்கள். இதில் கடவுளை அடைய முடியும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டுறாங்க பாருங்கள். இல்லையா? அந்த புஸ்தகத்தை படித்ததெல்லாம் விட்டுட்டு உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, திரும்புகிற பக்கமெல்லாம் பெரும்பான்மையான கொலைகளுக்கு காமம் தான் காரணமாக இருக்குது. கள்ளத்தொடர்பு, இது இல்லாமல் கற்பழிப்பு. கடுமையான சட்டம் உலகியல் சட்டத்தில் கூட போக்சோ தானே இருக்குது, காமத்துக்கு எதிராக தானே இருக்குது. அது குழந்தைகளுக்கு எதிராக அப்படின்னா அந்த பெரியவங்க கிட்ட காமத்தில் ஈடுபட்டதோடைய போதை அதிகரிக்க தான் இங்கே வருது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த காமத்தினால், அதாவது காமத்தில் எல்லாம் மூழ்கியாச்சு. இப்போ காமத்தை வெல்லணும், இறைவன் நினைவில் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, காமம் இயற்கை, இல்லைன்னா ஆண் பெண்ணை ஏன் படைத்தான். ஆக்சுவலாக ஆண் பெண்ணுக்கு ஏன் அந்த உறுப்பை கொடுத்தான் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா, பெண்ணுக்குமே அந்த கர்ப்பப்பை வாசலில் ஒரு ஹைமன் அப்படின்ட்டு ஒரு மெல்லிய ஒரு மூடி இருக்கும். ஸோ முதல்ல காமத்தில் ஈடுபடும்போது தான் அது உடைந்து ரத்தம் வரும். அது பயங்கர வலியை கொடுக்கும். காமம் சரினா எதுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கணும்? கர்ப்பத்தின் வழியாக தான் குழந்தை பிறக்கணும். ஸோ அதற்காக தான் அது இருக்குது. அதேமாதிரி ஆணுக்கு பார்த்திங்கன்னா, ஆணின் உறுப்பில் வந்து பெரும்பான்மையானவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தோல் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு பிறக்கும்போதே அந்த தோல் இல்லாமல் முஸ்லீம்கள் சுன்னத் சொல்கிறாங்களே, அது பிறக்கும்போதே அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்கும். ரொம்ப ரேர் அது. அது ஆக்சுவலாக ஒரு குறைபாடாக சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாருக்குமே தோல் இருக்கும். அந்த தோல்லையுமே காமத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்காது அது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த தோலோட காமத்தில் ஈடுபட்டிங்கன்னா நரக வலி அனுபவிப்பாங்க, சித்திரவதை அனுபவிப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் அதை ஃபெமோசிஸ்ன்னு இப்போ அதை நோயாக்கிட்டாங்க. நார்மலாக இப்போ நோயாக்கிட்டாங்க. ஏன்னா காமம் நார்மல் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அது நோயாயிடுச்சு. இப்போ அதுவும் இப்போ கருத்தடை சாதனம் வந்த பிறகு ரெகுலராக காமத்தில் முழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கல. யோசிச்சு பாருங்கள், முஸ்லீம்கள் சுன்னத் பண்ணுவாங்க, மற்றவர்கள் யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்களே. அப்போ எப்படி இருந்தாங்க? இப்போ கேட்டால் அது பண்ணாதான், சுன்னத்து பண்ணாதான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படி இப்படின்றாங்க. அது கரெக்டு தான். அப்போ பாருங்களா, காமத்தில் விழுந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகுது, சுய இன்பம் பண்ணால் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஏன்?
ஏன்னா விந்து வெளியில் வருது, அது அந்த தோலுக்கு இடையில் போய் சேர்ந்துக்குது. இப்போ விந்து வந்தால்தான் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகுது சேர்றதுனால. வரலன்னா ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி, அதாவது கருத்தடை சாதனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக மட்டும்தான் காமமே. இது ஒரு படத்திலே வரும், ஒரு பாலச்சந்தர் படம்னு நினைக்கிறேன். நாகேஷ் சொல்லுவார், ஒரு பொண்ணு 2 தடவை தான் ஹஸ்பண்டை பார்த்து சிரிக்கணும். ஒன்று முதல் குழந்தை பிறக்கும்போது, அடுத்தது 2வது குழந்தை பிறக்கும்போது. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காமமே 2 தடவை தான் நடக்கணுன்றார். அப்போ குழந்தைக்காகவே காமம் இருந்திருக்குது. இந்த வீணா போன சினிமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய புத்தியை காமத்தின் பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு காமமெல்லாம் வராது. ஆன மாதிரி பெண்ணுக்கு முடி இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்க, லட்சணமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி சினிமா ஒரு வழி பண்ணிடுச்சு. சினிமா, இன்டர்நெட்டு எல்லாம் வந்து அப்நார்மலான விஷயத்தெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. கள்ளத்தொடர்பு நார்மல், ஓரினச்சேர்க்கை நார்மல், டாக்டர்ஸ் விழுந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் மனிதனுக்கு இல்லைன்னாலே காம உணர்வு இருக்காது. காம உணர்வு இல்லைன்னா அவன் ஏன் சுய இன்பம் பண்ண போகிறான்? அல்லது நைட்டு தூக்கத்தில் ஏன் விந்து வெளியேற போகுது? ஏன் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக போகுது இல்லையா? அப்போ இங்கே பிரச்சனை காமம். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வேறு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ காம உணர்வு எதனால் வருதுன்னு யோசிச்சு பாருங்களா. காமம் சார்ந்த எண்ணம் வந்தால் வரும். அந்த எண்ணம் எதனால் வருது? காமத்தை தூண்டக்கூடிய வகையில் ஒருத்தர் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தினால பழைய விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. இதன் மூலமாக தான் காமம் வருது. ஸோ இது எல்லாமே செயற்கையாக இந்த சினிமா, இந்த மாதிரி விஷயம், அதை பார்த்து கெட்டுப்போன மனிதர்களுடைய தொடர்பு இதன் மூலமாக மட்டுமே வருது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பேசுனா சமுதாயம் அங்கீகரிக்குதா இல்லையா? அதுக்கு பெரிய தண்டனையெல்லாம் வேறு இருக்குது. ஏன்னா காமம் சார்ந்த எண்ணத்திலே ஒருத்தன் மூழ்கிறான்னா அந்த எண்ணம் அதிகமாக அவனால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் அப்போ தான் இந்த குழந்தைகள் பாலியல் சீண்டல், 80 வயசு பாட்டியை தரன்னு எடுத்துகிட்டு போய் ரேப் பண்ணது, இதெல்லாம் நடக்குது. குழந்தைகளே அதுக்கு அடிக்ட் ஆனதெல்லாம் டெய்லியும் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 15 வயது பொண்ணை 13 வயசு பையனும் 14 வயசு பையனும் சேர்ந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் இன்டர்நெட். இதுக்கு முன்னாடி அதை கேள்விப்பட்டது கிடையாது. இப்போ இன்டர்நெட் வந்த பிறகு தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா காமத்திலே மனிதனுடைய புத்தி மூழ்க அந்த மாதிரி ஆகுது. இது இல்லாமல் முன்ஜென்மத்து விஷயங்களும் இருக்குது. ஸோ அதுதான் அந்த சின்ன வயசில் அந்த ஈர்ப்பு வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ மூழ்கி கடந்தனா அதோடைய ட்ரிகர் அதே ஆத்மா தானே பிறக்குது. இன்னொரு உடம்பு தான் மாறுதே தவிர ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அது அந்த ஏற்கனவே ஆழமான பதிவு இருக்குது. அது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் இந்த ஞானம் தெரியாமல் பாரதியார் சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை, தானாகவே தெரியும்னு நினச்சிருக்கார். அவருக்கு தெரியல சொர்க்கம்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே காமம்னா என்னன்னே தெரியாதவர்கள் வாழ்ந்தாங்க, அவங்கள தான் நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். தெரியாமலே சொல்லடி சிவசக்தி அப்படின்ட்டு பார்வதியை பாட்டெல்லாம் பாடிட்டார் யாருன்னே தெரியாமல். ஆக்சுவலாக இப்போ பிஜிஏடி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருக்கிறோம். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணலாம். பிஜிஏடி ஸ்பேஸ் விட்டு பிகே சரவணகுமார்னு போடுங்க. அதை பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா பெர்சிஸ்டன்ட் ஜெனிட்டல் அரோசல் சிண்ட்ரோம். குழந்தைகள் 2 வயசு குழந்தை 2.5 வயசு குழந்தைக்கே ஸ்டார்ட் ஆகிடுது. என்ன ஆகுன்னா அந்த காம உணர்வு, அந்த சுய இன்பம் பண்ணுற உணர்வு பயங்கரமாக இருக்கும். ஒரு 3 வயசு பெண் குழந்தை எனக்கு ஒரு ஆண் வேணும் காமத்தில் ஈடுபடுறதுக்குன்னா அவங்க அம்மா கிட்டே கேட்குது. அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஒரு விபச்சாரி நமக்கு பிறந்துடுச்சு. அவங்க நினச்சது கரெக்டு தான், முன் ஜென்மத்தில் அப்படி தான் இருந்திருக்கும். அதோடைய தாக்கம் தான் இங்கே வருது. ஸோ அப்போ இதை நீங்கள் நார்மல்னு ஏற்றுக்குவீங்களா? இன்னும் போக போக எல்லா குழந்தையும் அப்படி மாறப்போகுது. இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சுன்னா போக போக என்ன நினைப்போம்? ஓ அதுதான் நார்மல், அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ நான்ஸ்டாப்பாக உச்சக்கட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நிறையா யூடியூப்பில் அந்த மாதிரி இருக்கிறவங்க பேசியிருப்பாங்க. தொடர்ந்து உடம்பு ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு கூட
முதல்ல ஏதோ ஒரு ட்ரிகர் வந்து தான் வந்திருக்கும். ஏதோ ஒரு படத்தை பார்த்துருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ட்ரிகர் ஆகியிருக்கும். ஸோ அப்படி வந்து ஒருத்தர் அவருடைய குழந்தைய கூட மடியில் வைக்க முடியல. அது வந்துருச்சுன்னா அப்படியே அந்த விரைப்புத்தன்மையோடவே நாள் ஃபுல்லாக இருப்பாராம், தனியாக ஒரு ரூமில் சாத்திக்கிட்டு. மனைவி பிள்ளைங்க யாரையுமே பார்க்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கை. அப்படியே ரோட்டில் போகும்போது திடீர்னு அது ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே உட்காந்துக்கோங்களாம், எழுந்திரிக்கவே முடியாமல். இது சந்தோஷமாக இல்லை நரக வேதனையாக யோசித்து பாருங்கள். அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த சீட்டு ஸ்லைட்டாக ஜெர்க்காகுது பாருங்கள், அதில் ட்ரிகர் ஆகிடுமா. முன் ஜென்மத்தில் அந்த காமத்திலே மூழ்க அதோடைய வினை இப்படி வரும். ஸோ அப்படி ஒரு சகோதரி லண்டனில் ஒரு ஃபேமஸான நியூஸ் சேனல் யூடியூப்பில் கூட இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து திருமணமான பிறகு தான் வருது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த ட்ரிகர் ஆன பிறகு தான் இது ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஒரு ட்ரிகர் வந்துடுது. ஒரு மனிதனுக்கு வந்து அந்த காமம் ட்ரிகர் ஆன பிறகு மீண்டும் 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 ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அது எவ்வளோ பெரிய வியாதி. தண்ணி அடிக்கிறவங்க கூட வெளில வந்துடலாம், ஆனால் இதிலேருந்து வெளில வர்றது கஷ்டம். ஸோ அப்படி ட்ரிகர் ஆகிறது தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணாட்டினா கூட நைட்டு விந்து வெளியேறதுன்றது நார்மல் கிடையாது. நீ ட்ரிகர் பண்ணதுனால அது வருது, இல்லாட்டினா வராது. அப்படி வராதவங்களும் இருக்கிறாங்க. சுய இன்பமே பண்ணாத ஒரு பையன் இருக்கிறான்னா அவனுக்கு விந்து வெளியேறவே செய்யாது. ஏன்னா அது முதல்ல அவனாக கஷ்டப்பட்டு ட்ரிகர் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் அது ஒரு நோய். திரும்ப 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 உடம்பு, குறிப்பாக மைண்டு, இதெல்லாம் அந்த நோயிலேருந்து வெளியில் வராத மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்தது எதனாலெல்லாம் காம உணர்வு வருது? நம்ம சொன்ன மாதிரி படங்களை பார்க்கறது, அல்லது இமேஜினேஷன், அல்லது ஆபாசமாக பேசுகிறது, கேட்குறது, படிக்கிறது, இதன் மூலமாலாம் வருது. இதன் மூலமாக மட்டும்தான் காம உணர்வு வருதா அப்படின்னா, நீண்ட நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் அப்படி ஆகும், கண் விழித்தாலும் ஆகும். ஆக்சுவலாக இது எல்லாமே உடம்பு சூட்டை கிளப்பும் இல்லையா? அதேமாரி டாய்லெட் போகலை, யூரின் போகலை ரொம்ப நேரம் அப்படின்னாலும் காம உணர்வு வரும். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உடலுடைய ஹீட்டை தூண்டும். உடம்பு ஹீட்டை தூண்டும் பொழுது காம உணர்வு வர மாதிரி இருக்கும். அதாவது அப்படி தூண்டும்போது ஒரு விஷயம் நடக்குது, அதை நாம் காம உணர்வுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா காம உணர்வில் வரும்போதும் அது அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுறோம், உடனே சரி காமத்துக்கு தான் உடம்பு கேட்குது போல இருக்குதுன்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் காமத்தில் ஈடுபடுறதில் விழுந்துடுறோம். ஆனால் ஒருத்தனுக்கு வந்து டாய்லெட்டே வர மாதிரி உணர்வு இருக்குது அப்படின்னா அவன் அப்போ பண்ண வேண்டியது காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதா அல்லது டாய்லெட் போகிறதா? யூரின் போகிறதா அல்லது காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உண்மையிலே இது உடம்பு ஏதோ ஒன்று அப்நார்மலாக இருக்குது மனதிலோ உடலிலோ அப்படின்ட்டு கொடுக்குற சிக்னல் இது. ஆனால் நம்ம அந்த காமத்தின் சுகத்துக்கு அடிமை ஆகிட்டதுனால ஸ்லைட்டாக எந்த ஒரு சிக்னல் கிடைச்சாலும் காமத்துக்கு தான் உடம்பு கூப்பிடுது அப்படின்ட்டு போய் காமத்தில் விழுந்துட்டு வந்துடுறது. ஸோ இதில் என்ன ஆகும்னா, அந்த உடம்புக்கு என்ன கேட்டுதோ அதை நீங்கள் பண்ணாததுனால பிரச்சனையும் வரும், காமத்தில் விழுறதுனாலையும் பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை டபுள் ஆகிடுது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் காமத்தில் விழ ஆக்சுவலாக காமத்தில் இருக்கும்பொழுதே மைண்டு கான்சன்ட்ரேஷனே வராது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம், மனிதர்களுக்கே அது தெரியும், அது இல்லாட்டினா கூட எக்ஸ்ட்ரீம் உதாரணம் பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு கிட்ட போக முடியுமா யாராலையாவது? ஆனால் அது காமத்தில் ஈடுபடும் போது ஆணும் பெண்ணும் பிணைஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே நீங்கள் போகலாம். அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதுவும் வேறு ஒரு உலகத்தில் இருக்கும். அந்த காமத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான், அதுக்கப்புறம் கிட்ட நெருங்க முடியாது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, காமம் எந்த அளவுக்கு புத்தியை வீணாக்கும் அப்படிங்கிறது, யோசிக்கிற சக்தி இழக்க வைக்கும். இதுக்கு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகத்தில் சொல்லியிருப்பார். ஒரு மாதம் பட்டினி கிடக்கிறான், ஒரு ரூமில் பூட்டி போட்டாங்கன்னா, ஒரு மாதம் கழித்து அவனுக்கு பிடித்த உணவெல்லாம் தட்டில் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை நிர்வாணமாக நிற்க வச்சா அவனுடைய பார்வை அந்த பெண்ணின் நிர்வாணத்தின் பக்கம்தான் போகும்னு எழுதியிருக்கிறார். யோசிச்சுப்பாங்க, காமம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாடாப்படுத்தும். அடுத்தது ஒரு செகண்ட் அவன் சாப்பிடலன்னா செத்து போயிடுவான்னா கூட அவனுடைய புத்தி காமத்தின் பக்கம்தான் போகுது.
ஸோ ஸ்ரவண பெலகோலா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய மகாவீரர் சிலை இருக்கும் நிர்வாணமாக. எதுக்காக நிர்வாணமாக அங்கே காட்டியிருக்கிறாங்க? அதுவும் வழிபடுற சிலையை. அவர் அங்கே காமத்தை வென்று இருக்கிறார். இல்லாட்டினா ஆண் காம உணர்வில் இருந்தால் தெரியுமே. ஸோ ஜெயின மத துறவிகள் இருக்கிறாங்க, நிர்வாண துறவிகள். கும்பலாக சில ஃபங்க்ஷன் நடக்கும், யூடியூப்பில் கூட இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரில. ஃபங்க்ஷன் இருப்பாங்க, வரிசையாக சின்ன சின்ன பசங்க தான், நிர்வாணமாக 20-30 இந்த வயதுக்குள்ளே. மேபி அது ஏதோ ஒரு செரிமனின்னு நினைக்கிறேன், அந்த தீட்சை எடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று. எதிர பெண்கள் எல்லாம் இருப்பாங்க நிறைய பேர். அப்போ அங்கே சந்நியாசன்றது காமத்தில் ஈடுபடுறதுன்னு இல்லை, அந்த உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு மரியாதை, அதனால தான் அவங்கள வணங்குறாங்க. இந்து தெய்வங்கள் எல்லோரும் வணங்கப்படுறதுக்கு அதுதான் காரணம். இயேசுவை வணங்குறதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா அவர் காமம் இல்லாமல் பிறந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காமன்ற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அந்த கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு மகிமை. ஆனால் கடவுள் இதே பாரத பூமியில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு, தூய்மையாக வாழ்ந்தது நாம தான். ஆனால் அந்த பாரத பூமியில் நாம் சொல்கிறோம் காமத்தின் மூலம் கடவுளை அடையலாம். எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? வேறு எந்த மதத்துலேயும் இந்த கொடுமை நடக்கலை. ஸோ அப்போ கோயிலில் ஏன் ஆபாச சிலைன்னா, அந்த கோயிலில் இருக்கிறது உலகத்துடைய சரித்திர பூகோளம். ஆரம்பத்தில் தேவதையாக நாம் இருந்தோம், உலகத்துக்கே அதிபதியாக இருந்தோம். ஆக்சுவலாக பாரதம் மட்டும்தான் இருக்குமே. அப்போ மற்றதெல்லாம் கடல் மட்டத்திற்கு அடியில் போயிடும். ஸோ அப்போ உலகத்துக்கே அதிபதி, எங்கே வேணாலும் போகலாம். பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, எதுவும் கிடையாது. ஜாலியாக சுற்றலாம். புஷ்ப விமானத்தில் ஒரு செகண்டில் பறக்கும். தூய்மையாக இருந்ததுக்கு நமக்கு பரிசு அது. எப்போ தூய்மையாக இழக்கிறோமோ அப்போ தான் இயற்கை சீற்றமே அந்த தங்க மாட மாளிகையெல்லாம் மண்ணுக்குள்ளேயே போகுது. காமத்தில் விழுந்ததுக்கான தண்டனை அது. அப்படி தேவதையாக இருந்தவர்களே மறுஜன்மம் எடுத்துகிட்டு காமத்தில் விழறாங்கன்றது தான் அங்கே கோயிலில் தெய்வங்கள் ஆபாச சிலைகள், அதாவது காமத்தில் ஈடுபடுற சிலைகளே இருக்கும் ஒரு சில கோயில்களில். ஸோ அது ரெண்டு விதமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், மேலேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு வரோன்னு சொல்லலாம். கீழே இருந்து இப்போ மேலே ஏறிட்டு இருக்கிறோம் இறைவன் ஞானத்தை கேட்டு. ஸோ கோபுரத்தின் மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கீழே வர்றது. இப்போ சல்லுன்னு நம்ம மேலே ஏறுறோம், அப்படியே கோபுரத்துக்கு உச்சத்துக்கு போகிறோம். ஸோ அப்படி மேலே இருக்கலாம் சிலை நல்லாயிருக்கும், கீழே வர தான் சிலை ஆபாசமாக இருக்கும். அதில் மேலே போனீங்கன்னா என்ன இருக்கும்? கலசம் இருக்கும். கலசம்னா என்ன தெரியுமா? ஆத்மா, உடம்பு கிடையாது. ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அந்த உயர்ந்த நிலையை அடையிறாங்க. அதோடைய பதவி அது இப்போ இறைவன் ஞானத்தை கேட்டால் ஆத்மானு பரமாத்மா நினைக்க ஆத்ம உணர்வு வரும் இல்லையா? ஸோ அதுதான் இருக்கிறதுலே பூஜிக்க தகுந்த நிலை, உயர்ந்த நிலை. ஸோ அதுக்கு கீழே தான் தேவதைகளே. ஏன்னா இப்படி ஆகிறவங்க தான் தேவதை ஆகிறோம். அதுக்கப்புறம் இறைவன் ஞானம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வருவோம். இப்போ இந்த இது சொன்னோம் இல்லையா, டாய்லெட்டு போகலன்னா, அதாவது டாய்லெட்டை அடக்கிட்டு இருந்தால் காம உணர்வு வரும், யூரின் அடக்குனா காம உணர்வு வரும். அவ்வளோ ஏன் பதற்றமானாலும் இல்லையா, பதற்றமானால் காமத்தை தேடி போவாங்க, பயங்கர டென்ஷனானால் காமத்தை தேடி போவாங்க, கேட்டால் அது ஒரு வடிகால் அப்படின்வாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணணுமா இல்லையா? ஒருத்தன் பிரச்சனைனா சாராய கடைக்கு ஓடுறதுக்கும் இதுவும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் சாராய கடைக்கு போனால் அது தீர்வா? எதுக்காவது அது தீர்வா? அதே மாதிரி தான் காமமும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த காமம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும்போது மட்டும் புத்தி போதையில் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் காமத்தில் மூழ்கிட்டு வெளில வரும்பொழுது காமத்தில் மூழ்குவதற்கு முன்பு இருந்த அந்த ஆத்மாவின் சக்தி இப்போ குறைஞ்சிடும். அதாவது புத்தியில் யோசிக்கிற சக்தி, கான்சன்ட்ரேஷன் பண்ணுற சக்தி எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த சக்தி குறைய என்ன ஆகும்? நம்ம எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருப்போம். யாராவது உங்கள் கூடவே இருக்கிறவன் சொத்தை அபகரிப்பான், உங்களுடைய பதவியை அபகரிப்பான். இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் வேறு இடத்துல எங்கேயோ அதுவும் வேறு எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க, நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் காமம் சார்ந்த விஷயத்தில் மூழ்கி கிடப்பீங்க. அது சுய இன்பமாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியோடு இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விபச்சாரி அல்லது கலத்தொடர்பு, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு மயக்கமாக அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுலாம் சீக்கிரமாக உங்ககிட்ட அபகரிக்கப்படும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது இயற்கை சீற்றம் மூலமாக இருக்கலாம், நாடுகள் மூலமாகவே, அரசாங்கத்தின் மூலமாகவே இருக்கலாம். ஒரே செகண்டில் டக்குன்னு உக்ரைனில் இருந்தவங்க எல்லாம் வெளில போனாங்கல்ல, குடும்பம் சின்ன பின்னம் ஆச்சு இல்லை. ஸோ அந்த மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்.
ஒரு தலைவலிச்சுதுன்னா எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? தலைவலி சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்? எதனால் தலைவலிக்குது? சரியாக தூங்கலைன்னா தலைவலிக்கும். இந்த மாதிரி திட்டத்திட்ட காமம், இந்த தலைவலி ரெண்டுமே ஒரே காரணங்களுக்காகவே வர மாதிரியே இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரி பண்ணுறதுல கவனம் கொடுக்கணும். டாய்லெட் போகணும், கரெக்டாக சாப்பிடணும், மெயினாக குளிக்கணும், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக போன ஜெனரேஷன் அப்போவே எல்லாருமே 2 வேளை குளிப்பாங்க. இப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாங்களான்றது அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ உடம்பு ஹீட் ஆகுது. ஏற்கனவே புத்தியும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. காம எண்ணங்கள் முன் ஜென்மத்திலேருந்து இருக்குது, இன்டர்நெட் தூண்டுது. இதில் வேறு இவங்க குளிக்கிறதும் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு காமத்தில் மூழ்கி கிடப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த ட்ரிகர் இருந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த ட்ரிகர்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வேலையை தான் பார்க்கணும். அப்போ யோசிக்கணும், நம்ம குளித்தோமா, இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கணும். அதேமாதிரி நீண்ட நேரம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாலே காம உணர்வு வரும், ஹீட்டும் ஆகும். இல்லை ஒரு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸில் போகிறாங்க, மதுரை வரைக்கும் பஸ்ஸில் போகிறாங்கனாலே கொஞ்சம் நேரம் பிறகு அவங்களுக்கு காம உணர்வு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தீர்வு என்ன? உட்காந்துட்டு இருக்கனால அது நடக்குது. கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வரணும். பஸ்ஸில் நடக்க முடியாது, ட்ரெயினாக இருந்தால் நடக்கலாம். ஸோ இதுதான் அது உங்களுக்கு கொடுக்குற சிக்னலே தவிர காமத்தில் போய் விழுன்றது சிக்னல் கிடையாது. ஸோ அதிலும் குறிப்பாக இங்கே நீங்கள் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், எனக்கு உடம்பே கிடையாது, இறைவன் அவருடைய நினைவிலே இருந்தீங்க அப்படின்னா உடல்ன்றதே மறப்பீங்க. உடல்ன்றதே மறந்தால் எப்படி காம உணர்வு வரும்? ஸோ காம உணர்வு வருதுனாலே நீங்கள் உடல் உணர்வுக்கு வந்துட்டீங்க. அதாவது இறைவனை ரொம்ப நேரமாக நினைக்கலன்னு அர்த்தம். அதுதான் சிக்னல் ஆன்மீகத்தில். இதை புரிஞ்சு டக்குன்னு இறைவன்கிட்ட புத்தியை செலுத்தணும். அல்லது நீங்கள் வேறு யார் கூடயாவது பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆப்போசிட் செக்ஸ்லனா உடல் உணர்வில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆத்மான்னு பார்க்கலன்னு அர்த்தம். டக்குன்னு ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அல்லது அங்கேருந்து விலகிடணும். தனியாக இருந்து இறைவன் நினைவிலே இருந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் பேசிக்கோங்க. ஸோ இதுதான் காமத்தை துணையாக வைத்து நீங்கள் போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமத்தில் விழுந்து கிடையாது. அந்த காமம் சிக்னல் கொடுக்குது நீங்கள் ஆன்மீகத்தில் சரியாக இல்லைன்ட்டு. டக்குன்னு அந்த காம உணர்வை வெல்லும் அளவிற்கு நீங்கள் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைத்தால் அந்த எண்ணமே வராது. ஆனால் மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வலுக்கட்டாயமாக காமத்தை இது பண்ணுறாங்க. கிடையாது, வலுக்கட்டாயமாக நீங்கள் தான் காம உணர்வில் விழுறீங்க இல்லையா? நீங்கள் தானே ஆபாச படத்தை பார்க்குறீங்க, பார்த்து தானே அந்த உணர்வு வருது. ஒன்ஸ் வந்துடுது, திரும்ப திரும்ப ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆனால் காமத்தை நோக்கி தான் சிக்னல் கொடுக்குது போல இருக்குன்னு நீங்களே போய் மறுபடி செயற்கையாக காம உணர்வை தூண்டிக்கிறீங்க. ஸோ வெளியில் போயிட்டு வந்தாலே ஒரு விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு எரிச்சல் இருக்கும். அப்படியே நீங்கள் டக்குன்னு போய் குளித்து உடம்பு குளிர் பண்ணிடணும். பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களை அறியாமல் வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுனாலே நீங்கள் எரிஞ்சு விழ ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ அந்த எரிச்சல் எரிஞ்சு விழுறதுனால அடங்குமா, அல்லது நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுனால அடங்குமா? அதாவது குளித்து அந்த மாதிரி பண்ணி. அடுத்தது உணவு சாப்பிடும்போதும் காம உணர்வு வரும். கறிமீன் இந்த மாதிரி விஷயம். இன்னொன்று வெளி உலகம், ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் உண்மையிலே சன்னியாசிகள்லாம் ரொம்ப பாவம் இல்லையா? எல்லாம் சமைக்கிறவங்கெல்லாம் காமத்திலே மூழ்கி கிடக்கிறவங்க தான் சமைக்க போகிறாங்க. அந்த உணவை சாப்பிட்டு அவன் எப்படி தூய்மையாக இருப்பான்? அதனால தான் காமத்தினாலே கடவுளை அடையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, இறைவன் நினைவினால் சமைத்த உணவை மட்டும் இறைவனின் நினைவில் இருந்து நீ சாப்பிடுன்ற. இறைவன் எப்படி இருப்பார்னே தெரியாது. நம்ம நாகராஜ் சாதுவை கேட்டால் எல்லாமே ஆன்மீகம், எல்லாமே கடவுள், இருக்கிறதே ஒன்று தான், அதுதான் நீயா இருக்கிற நானாக இருக்கிற கேட்க நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலே அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அதான் அவர் சொல்கிறார், ஏன் கோயிலுக்கு போகணும், நீ கம்முனே இரு. ஆன்மீகத்துக்கு வரவான்னு கேட்குறாங்க. அங்கே வர்றதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே ஆன்மீகம் தாங்க. திருடுறது ஆன்மீகம், கற்பழிக்கிறது ஆன்மீகம், எல்லாமே ஆன்மீகத்தில் தானே இருக்குது அப்படிங்கிறார். ஆன்மீகம்னா ஆத்மாவை பற்றிய புரிதல். அவர் ஆத்மாவே கடவுள்னும் போது அவருக்கு எப்படி புரியும்? அவருன்னு இல்லை, ஜென்ரலாக இப்படி தானே இருக்குது இந்து மதம் இப்போ. ஆனால் இங்கே ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு இல்லை. என்னுடைய ஆத்மாவும் உங்களுடைய ஆத்மாவும் ஒன்றா ஆக முடியுமா? அப்போ எப்படி பரமாத்மாவும் நம்மளும் ஒன்றா ஆக முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒன்றாகுதுன்னா ஆத்மா வெட்ட முடியாது, எரிய முடியாதுன்னு நினைக்க முடியாதுன்னு சொன்னது பொய்யாயிடும்.
ஆத்மா எப்போவுமே இருக்கும். அது எதோடையும் கலக்காது, கரையாது. எல்லா ஆத்மாவும் இந்த பூமிக்கு வந்து தான் ஆகணும், பாகமேற்று நடித்து தான் ஆகணும். ஸோ தூய்மையான இல்லறம் இருக்கும்போது சுகமாக இருந்த உலகம் இல்லறத்துக்குள்ளே விபச்சாரம் பூந்த பிறகு, அதாவது காமம் பூந்த பிறகு அனைத்தையும் இழக்கிறோம். இதை நமக்கு புரிய வைக்கிறார் பார்த்திங்களா, அதுதான் ஆன்மீகம். அதை கடவுள் தான் கற்றுக் கொடுக்க முடியும். மனிதர்கள் சொன்னால் இப்படித்தான், நீயும் கடவுள், நானும் கடவுள், உனக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், எதுவுமே பண்ண போங்கடா, முடிஞ்சு போச்சு. அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அவர் எதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொளுத்திட்டு போய் அங்கே போய் உட்காந்துட்ருக்கணும்? அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருக்க வந்தானே, எந்த தேடலுமே வேண்டான்ட்டார். பரிதாபமாக இருக்குது மக்களுடைய நிலைமையை நினைக்கும்போது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும். அதுவும் இருக்குது, என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த கோடியில் ஒருவர் நீங்களாக இருந்தால் தான் இவ்வளோ நேரம் உங்களால் பார்த்துருக்கவும் முடியும். ஸோ இறைவனுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதை விட்டுட்டு காமத்தினால் கடவுளை அடையலாம்னு நினச்சி நீங்கள் காமத்தில், அதில் அவர் என்னென்னா, காமத்திலே வந்தால் ஒரு டைமுக்கு அப்புறம் சலிச்சிருடுமா? அப்படி சலிச்சு போயிருந்தால் ஏன் ரேப்லாம் நடந்துகிட்டு இருக்குது? அதுவும் போக்சோவில் உள்ளே போயிட்டு வந்து மறுபடியும் பண்ணுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அது அடிமையாயிடுது. அதில் சலிக்கலாம் செய்யாது. அவன் அப்படியே பைத்தியமானாலும் அவனே தவிர அதில் வெளில வர மாட்டான். வெளில வர வைக்கிறதுக்கு தான் இந்த ஞானம். ஞானத்தை எல்லோரும் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ மற்றவர்களுடைய நிலைமை பயங்கரமான தண்டனை கொடுத்து, கடவுளுக்கு தெரியும் எப்படி மாற்றணுன்ட்டு. ஆனால் முதல்ல அன்பாக மாற்றணுன்னு தான் அவர் ஆசைப்படுறார். அதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அன்பாக சொல்லும்போதே நம்ம மாறிட்டோன்னா நமக்கு பரிசு சொர்க்கம். இல்லாட்டினா பயங்கர தண்டனை கொடுத்து மேலே போயிடுவாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, மறுபடியும் நரகத்துக்கு தான். நரகம் ஆன பிறகே வருவார்கள். ஸோ அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் பாவம் கடவுளை பிடிக்காமல் மனிதர்களை பிடிச்சிட்டு தவறான பாதையில் போயிட்டுருக்கிறாங்க. மனிதர்கள் குருமார்கள் கையே பிடிச்சி ஒரிஜினல் கடவுள் வந்ததே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.